நம்ம 12 edges மெமரைஸ் பண்ண மாதிரி இப்போ கார்னர்ஸ் மெமரைஸ் பண்ண போகிறோம். ஏங்க அதுவே இதுக்கும் அப்ளை பண்ணிக்கலாமான்னா அது முடியாது. ஏன்னா எட்ஜில் வந்து சி வந்து ஐ கூட வருது, ஆனால் கார்னரில் வரும்போது சி வந்து ஜே கூட வருது. ஸோ கார்னர்ஸ் 3 பீசஸும் கம்பைனாக வரும்போது அதுக்கு யூனிக்கான ஒரு இமேஜை நம்ம விஷுவலைஸ் பண்ண போகிறோம். பட் நீங்கள் எட்ஜில் சிக்கு சிஎஸ்கே வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்துட்டு நீங்கள் கார்னர் சிக்கும் ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். சி எல்லோவில் வந்தால் கார்னர்லேயும் சி எல்லோவில் தான் வரும். சிஎம்ஜி லெட்டர்ஸ்க்கு சீஃப் மினிஸ்டர் மேடம் ஜெயலலிதாவை ரிலேட் பண்ணிக்கோங்க. கலர்ஸ்க்கு அவங்களோட சேனல் ஜெயா டிவி லோகோவை ரிலேட் பண்ணிக்கோங்க. கேபிவி கலக்க போவது யாரு? விஜய் டிவி. ரெட் அண்ட் க்ரீன் வந்தாலே அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதாகவும், அது எல்லோ காம்பினேஷன் கூட வரும்போது ஜெயா டிவியும், ஒயிட் காம்பினேஷன் கூட வரும்போது விஜய் டிவியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்யூஎன் பார்பிக்யூ நேஷன் கலர்ஸ் கூட ரிலேட் பண்ணணும்னா பன்னீர் டிக்கா இமேஜை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. TWO இது ரொம்ப ஈஸியான க்ளூ. இந்த கலர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இந்தியன் ஃப்ளாக் டக்குன்னு ஞாபகம் வந்துடும். இந்தியன் ஃப்ளாகோட டைமென்ஷன் வந்து 2:3. அந்த 3 வந்துட்டு நீங்கள் இந்த கலர்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. 2 வந்து 2 லெட்டர்ஸ் கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. FDI நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுற டூத்பேஸ்ட்டில் இது இருக்கும். உங்கள் டூத்பேஸ்ட்டில் FDI இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ப்ளூக்கு ப்ளூ கலர் டூத்பேஸ்ட்டும், ரெட்டுக்கு ரெட் கலர் டூத்பேஸ்ட்டும் ரிலேட் பண்ணிக்கோங்க. இல்லை இது எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சிம்பிளாக Fக்கு FBயும், ஐக்கு இன்ஸ்டாவும், டிக்கு வாட்ஸ்அப் டிபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. GLU இது ரொம்ப ஃபன்னியான க்ளூ. ரீசெண்டாக ட்ரெண்டான ப்ரே ஃபார் நேசமணியை இது கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க கலர்ஸை ரிலேட் பண்ணுறதுக்கு அவரோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெட் கேப், ப்ளூ அண்ட் ஒயிட் மிக்ஸ்டு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. லெட்டர்ஸை ரிலேட் பண்ணுறதுக்கு அவர் கூடவே இருக்கிற கோபாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. SHX நம்ம எட்ஜில் பார்த்த மாதிரி ஆரஞ்சு வந்ததுன்னா அது ஒரு சீ கிரேச்சரோட ரிலேட் பண்ண மாதிரி இதுக்கும் ஒரு சீ கிரேச்சரை ரிலேட் பண்ணிக்கலாம். சி வந்து சி ஹார்ஸ், எக்ஸ்க்கு வந்துட்டு சி ஹார்ஸோட எக்ஸ்ரே இமேஜை விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லாஸ்ட் கார்னருக்கு வந்துட்டு ARE. எட்ஜில் எப்படி பஃபர் லொக்கேஷன் BM இருந்த மாதிரி இங்கே வந்து கார்னருக்கு பஃபர் லொக்கேஷன் ARE. ஸோ நீங்கள் இந்த பீஸை சால்வ் பண்ணும்போது உங்களோட ஓல்ட் கியூபுமே பிளைண்ட் ஃபோல்டடாக சால்வ் ஆகும். அப்போது நீங்களே உங்களை தட்டி யூஆர் ஆசம் அப்படின்னு சொல்லிக்கோங்க. இல்லைன்னா சிம்பிளாக இது வந்து EAR அது வந்து இயரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ காது சம்மந்தப்பட்டதான ஏக்கு வந்து ஏர்பாட், ஈக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இயர் பீஸ், ஆருக்கு வந்து இயரிங்ஸ் அப்படின்னு கூட ரிலேட் பண்ணிக்கோங்க. CMJ ஜெயா டிவியை ரெப்ரசன்ட் பண்ணுது. KPV விஜய் டிவி கலக்க போவது யாரு? ஸோ BQN பார்பிக்யூ நேஷன், TWO இந்தியன் ஃபிளாக் அண்ட் இட்ஸ் ப்ரொபோர்ஷன், ARE இயர், SHX சி ஹார்ஸ் X-ray, IDF Indian Dental Federation or FP Insta and its DP, கோபாலு. அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே பிளைண்ட் ஃபோல்டை அட்டம் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னி க்ளூஸ் வச்சு அதை சால்வ் பண்ணீங்கன்றதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மேலும் நான் சொல்லி கொடுத்ததில் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரெசிவாக இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் யூடியூப். இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.